அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கா. கவிஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்பொழுது வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பேசப் போகிறேன். வீரமங்கை வேலுநாச்சியார் ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிய முதல் பெண் பேரரசி ஆவார். இவரது தந்தை மன்னர் செல்லமுத்து சேதுபதி, தாயார் சக்கந்தி முத்தாத்தாள் ஆவார். சிலம்பம், குதிரையேற்றம், வாள்வீச்சு போன்ற வீரக்கலைகளில் பயிற்சி பெற்றார். வீரமங்கை வேலுநாச்சியாருக்கு தமிழுடன் பிரெஞ்சு, ஆங்கிலம், உருது மொழிகளும் தெரியும். 1846 சிவகங்கையின் மன்னரான முத்துவடுகநாதரை மணந்து பட்டத்து ராணியானார். சிவகங்கையை வெள்ளையர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்டே தீர்வேன் என்று சபதம் எடுத்தார். சுல்தான் ஐதர் அலி மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆங்கில படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டார். வீரமங்கை வேலுநாச்சியாரின் பெருமைகளை என்றென்றும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். ஆதியில் தோன்றிய தொன்மொழி அது மூன்றிடத்தில் உலக ஆளும் மொழி. உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாம் எனது அன்னை தமிழுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவையோர் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. நிவேதிகா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு செம்மொழியான தமிழ் மொழி. செங்கோல் என்ற மொழி சங்கம் விளைத்த மொழி. வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்று கணித்தவனாய் சிந்தவனாய் வாழ்ந்து வரும் நம் தமிழ் மொழி. செம்மொழியின் என்னும் மகுடம் சூரிய என் தாய்மொழியான தமிழ் மொழி. தமிழ் மொழிகளின் சிறப்பு: தடுக்கி விழுந்தால் மற்றும் அ ஆ, சிரிக்கும் போது மற்றும் இ இ, சூடுபட்டால் மற்றும் உ உ, அதட்டும் போது மற்றும் எ ஏ, ஐயத்தின் போது மற்றும் ஐ, ஆச்சரியத்தின் போது மற்றும் ஓ ஓ, பக்கடையின் போது மற்றும் ஆவு, திக்கலையின் போது மற்றும் அ. நம் மொழி தாய்மொழி தமிழ் மொழி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பேத்தாமிழன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காமராஜர் பற்றியே பேசப்படுகிறது. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 12ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். அவருடைய பெற்றோரின் பெயர் குமாரசாமி மற்றும் சிவகாம அம்மையார். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் காமராஜர். 1954ஆம் ஆண்டு அனைவரிடம் ஆதரவுடன் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார். கட்டாய கல்வி, இலவச கல்வி, இலவச மதிய உணவு திட்டம் என பல திட்டங்களை உருவாக்கி வைத்தார். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் மு. க. ஜெயமுருகன். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்று தமிழை பற்றி பேசப் போகிறேன். பழமையான மொழி, பண்பட்ட மொழியும் பைந்தமிழ் தேனினும் இனியது நம் தீண்டமிழ் மொழி. தமிழ் என்ற எளிமை, தமிழ் என்ற அழகு, தமிழ் என்ற அமிர்தம். 4500 ஆண்டுகளுக்கு முன்பு நம் தமிழ் மொழி தோன்றியுள்ளது. அமிர்தான தமிழை அகத்தில் இழப்போம், உயிரான தமிழை உள்ளத்தில் கொள்வோம். தமிழ் எங்கள் உயிர் என்ற உணர்வோடு வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். இனிய தாய்மொழி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். என் தாய்மொழி தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தர்சி குரு. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். தற்பகமே, சிற்பகமே, அற்புதமே, செல்வ பெருக்கேனே, செல்வல் கன்னியமுதே, கண்ணே பராமரமே, செந்தமிழே, அவையோரே, அதில் பெரியோரே, நாளைய வரலாறு, இன்றைய மாணவரே, அத்தனை பேரையும் சிரம் தாழ்ந்து வணங்கி பேசும் தலைப்பு. எட்டயபுரத்தில் பிறந்த ஒரு தமிழ் மகன், தமிழ்தாய் பெற்றெடுத்த பெருங்கவிஞர், கடல் பறக்கும் கவிதைகளாலே சுதந்திர வெட்கை ஊத்திய தியாகி, பத்திரிகையாளர், கவிஞர், சுதந்திர போராட்ட தியாகி என பன்முகம் கொண்டவர் பாரதியார். இவர் தந்தை பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் லட்சுமி அம்மாள். இவருடைய கவிப்புலமையை பாராட்டி எட்டயபுரம் மன்னர் பாரதிய பட்டத்தை வழங்கினார். பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆதிச்சுடனம் புகழ் பெற்ற காவியங்களை எழுதியுள்ளார். சுதந்திரம், பெண்கள் உரிமை, சாதி ஒழிப்பு என சமூகத்தின் அனைத்து தளங்களிலும் இயங்கினார். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்ல அதை தொழுது படித்ததடி பாப்பா. அந்த கவிதை மூலம் தமிழின் பெருமை உலகறிய செய்தவர். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என் மாவட்ட
சிவகங்கையின் சிறப்பு. என் மாவட்டம் சிவகங்கையின் வரலாறு முக்கியத்துவம் நிறைந்து எனது கலாச்சாரம், பாரம்பரியம், உணவு வகைகள், கோவில்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவை. எனது மாவட்டம் கீழடி கிராமத்தில் சங்ககால மக்களின் தோல் எச்சங்கள் அதிகளவு கிடைத்துள்ளன. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் சிவகங்கையில் உள்ளது. சிவகங்கை அரண்மனை மிகவும் புகழ் பெற்றது. இன்னும் என் மாவட்ட பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி. என் அன்பு வணக்கங்கள். என் பெயர் பேபெலிட்டா வினு. நான் 4ஆம் வகுப்பு பிரிவில் படிக்கின்றேன். எனது தலைப்பு எனது தமிழ்நாடு. 38 மாவட்டங்கள் கொண்டது என் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் சிறப்புகள்: தூங்கா நகரம் மதுரை, வியாபார நகரம் விருதுநகர், குட்டி ஜப்பான் சிவகாசி, மலைகளின் அரசி நீலகிரி, மலைகளின் இளவரசி கொடைக்கானல், மஞ்சள் நகரம் ஈரோடு, மாங்கனி நகரம் சேலம், இன்னும் அநேக சிறப்புகள் கொண்டது என் தமிழ்நாடு. இந்த தாய்நாட்டில் நான் பிறந்ததற்காகவே பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அனமித்ரா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உலகின் முதல் தற்கொலைக்காரி யார் என்று கூற முடியுமா? அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் வீரத்தாய் குயிலி ஆவர். சிவகங்கை அரசி பெருநாச்சியாரின் பெண் படைத்தளபதியாக இருந்தவர். ஆங்கிலேயரின் வெற்றியை தடுக்க தன் உடலில் முழுவதும் எண்ணெயை ஊற்றிக்கொண்டு 1000 கிளைகளில் குதித்தவர். அவர் பிறந்த மண்ணில், நான் பிறந்த எண்ணில் பெருமை அடைகிறேன். நன்றி, வணக்கம். எனது தாய்மொழி தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் பிரதீக்ஷா ஸ்ரீநதி. நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் பேச போகும் தலைப்பு எனது சொந்த ஊரின் சிறப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகில் எனது சொந்த ஊரான வாகுடி கிராமத்தில் முளப்பாரி திருவிழா, வைகாசி விசாகம் போன்ற திருவிழாக்கள் சிறப்பாக நடைபெறும். நீரை உறிஞ்சும் சீம கருவை மரங்களை அழித்து நமக்கு பலன் தரக்கூடிய தேக்கு, வேங்கை, வேம்பு போன்ற 10,000 மரக்கன்றுகளை எனது கிராம பொதுமக்கள் வளர்த்து பசுமை ஊராட்சியாக மாற்றியுள்ளார். மாவட்ட ஆட்சியர் பசுமை ஊராட்சியாக மாற்றியதற்கு கிராம மக்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். நன்றி, வணக்கம். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முட்டாசு கவியை முழுக்குவிசை முகமே எழுத்துக்களை இணைத்து எழுச்சியை ஏற்படுத்தியவரை, கல்விப்பாடும் திறமையால் பாரதி என்ற பட்டத்தை பெற்றவரை, நான் இன்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி பேச வந்துள்ளேன். பாட்டுக்கோர் புலவன் பாரதியார் என்ற அபிமணி தேசிய விநாயக பிள்ளையின் பாடலுக்கு பொருத்தமாக இருந்தவர். தமிழ்மொழியின் மீது கொண்ட அளவு கடந்த பற்றின் காரணமாக யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காண்போம் என்று பாடினார். இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரத்தில் 1882ஆம் ஆண்டு டிசம்பர் 11ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தையின் பெயர் சின்னசாமி ஐயர், தாயார் பெயர் லக்குமி அம்மாள். இவருக்கு 11 வயது இருக்கும்போது தனது கவி பாடும் ஆற்றலையும் புலமையையும் பாராட்டி எட்டயபுர மன்னர் அவருக்கு பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். தமிழுக்கு முதல் கவிதைகளை அறிமுகம் செய்தார். கவிதைகள்: கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திசூடி என்ற புகழ்பெற்ற காவியங்கள் பாரதியாரால் எழுதப்பெற்றன. சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் மக்களை ஈர்கொள்ள செய்தனர். பார்ப்புள்ள நல்ல நாடு எங்கள் பாரத நாடு என்றார். இப்படிப்பட்ட உயர்ந்த நாடு அடிமைப்பட்டிருப்பதை எண்ணி நெஞ்சு பொறுக்குதில்லையே என்று பாடினார். இவர் சிந்துக்கு தந்தை, மகாகவி, தேசிய கவி, மக்கள் கவிஞர் என்றெல்லாம் போற்றப்படுகின்றார். ஆடுவோமே பள்ளி பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நமது நாட்டு சுதந்திரத்திற்காக தன் பாட்டின் மூலம் வெளிப்படுத்தியவர் மகாகவி பாரதியார். நாட்டிற்காக நலப்பணிகள் செய்வதையே உயிர் மூச்சாய் கொண்ட பாரதியார் 1921ஆம் ஆண்டு செப்டம்பர் 11ஆம் தேதி இவ்வுலக வாழ்விலிருந்து விடுதலை பெற்றார். பாரதியார் மறைந்தாலும் அவரது கவிதைகள் இன்றைக்கும் நமக்கு தேசபக்தியை ஊட்டிக்கொண்டே இருக்கின்றன. பாரதி காட்டிய வழியில் நாமும் தமிழையும் எம் சமூகத்தையும் நல்வழியில் இட்டு செல்வோம் என்று கூறி இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம், வந்தே மாதரம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூசனா. நான் 4ஆம் வகுப்பு
வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு சிவகங்கையின் சிறப்புகள். சிவகங்கை மாவட்டம் வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆட்சி செய்த வரலாற்றை கொண்டது. சிவகங்கை மாவட்டத்தில் கல்விக்கு புகழ்பெற்ற அழகப்பா பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. மத்திய அரசின் சிக்ரி ஆராய்ச்சி கழகம் இடம்பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆறு பாய்கிறது. ஈரடி அருங்காட்சியகம் நமது பண்டைய தமிழர்களின் வரலாற்றை நினைவூட்டுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாசனாஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் மொழி கவிதை. அகிலமெல்லாம் அரசாடும் மாறி மொழிகளுக்கு அன்னையாய் தருவது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழி. காற்றின் கீதத்தையும் கவிதையின் சொரூபத்தையும் தன்னகத்தே கொண்டு தரணியில் பெருமை சொல்லும் ஒரு வீரமொழி தமிழ் தாய்மொழி. அறிவை தந்த மொழி, அறியாத வரம்பெற்ற மொழி, அன்பை பகிரும் மொழி. நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பாமதன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு என் தாய்மொழி தமிழ். பிறப்போக்கும் எல்லாவிற்கும் என்றும் யாதும் ஊரே யாவரும் கிளீர் என்றும் உலக பார்வையை கொண்டது நமது தாய்மொழி தமிழ். இதில் பல தமிழர் வீரம் போற்றும் புறநானூறு, அக வாழ்க்கையை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம், வாழ்வியல் பேசும் திருக்குறள் என்ற அனைத்தும் கொண்டுள்ள ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ். நம் தாய்மொழி தமிழ் என்று கூறுவதில் பெருமிடம் கொள்வோம். நன்றி. வணக்கம். நான் பாமதன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு என் தாய்மொழி தமிழ். பிறப்போக்கும் எல்லாவிற்கும் என்றும் யாதும் ஊரே யாவரும் கிளீர் என்றும் உலக பார்வையை கொண்டது நமது தாய்மொழி தமிழ். இதில் பல தமிழர் வீரம் போற்றும் புறநானூறு, அக வாழ்க்கையை கொண்டாடும் அகநானூறு, இலக்கணம் போற்றும் தொல்காப்பியம், வாழ்வியல் பேசும் திருக்குறள் என்ற அனைத்தும் கொண்டுள்ள ஒரே மொழி நம் தாய்மொழி தமிழ். நம் தாய்மொழி தமிழ் என்று கூறுவதில் பெருமிடம் கொள்வோம். நன்றி. யாம் அறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணும் என்று மகாகவி பாரதியாரின் சொல்லிற்கு ஏற்ப தமிழ் மொழிகளை பெருமை பற்றி நான் பேச வந்துள்ளேன். வணக்கம். என் பெயர் பாரதியா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். ஆவுக்கு அடுத்து ஆ வருவது ஏன்? அரசனும் ஆண்டியாகலாம் என்பதை அறிந்திட. ஈவுக்கு அடுத்து ஈ வருவது ஏன்? இருப்பவன் இல்லாதவனுக்கு ஈய வேண்டும் என்பதே. ஊவுக்கு அடுத்து ஊ வருவது ஏன்? உழைப்பே ஊக்கம் என உணர்த்திட. ஏவுக்கு அடுத்து ஏ வருவது ஏன்? எதையும் ஏன் என்று சிந்தித்து பார்க்க. ஐ மட்டும் எதோடு சேராமல் தனித்திருப்பது ஏன்? அதற்கு நானை தான். அகம்பாவம் இருந்தால் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தப்படுவாய் என்பதை உணர்த்திட. ஓவுக்கு அடுத்து ஓ வருவது ஏன்? ஒற்றுமையே ஓங்கும் என உணர்த்திட. எனவே நானை தான் ஒரு மனிதனை தனிமைப்படுத்தி ஒரு பெரிய பள்ளத்தில் தள்ளிவிடும் என்று நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முத்தான முதல்கண் வணக்கம். என் பெயர் ராஜிவானியா. நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு தாய்மொழி. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே. இங்க தந்தைய நாடென பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே. காவேரி தென்மண்ணை பாலாறு தமிழ் கண்ட ஒரு வைகை பொன்ன நதி என மேவிய ஆறு பலதோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இந்த பாடலை எழுதியவர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். செந்தமிழ், பைத்தமிழ், அனைத்தமிழ் என்றெல்லாம் அழைக்கப்படும் நம்ம தாய்மொழி தமிழ். தமிழ்நாட்டில் மட்டும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற இடங்களில் வளப்படுகிறது நம்ம தாய்மொழி தமிழ். தாய்மொழியாம் தமிழ் மொழி அருள்நேரிகள் நிறைந்த அறிவை தருகிறது. தமிழ் மக்களின் குரலாகவும் விளக்குகிறது. தமிழ் என்று சொல்லடா, தலை நின்று நில்லடா என பேசுவதும் எழுதுவதுமாக விளக்கே வேண்டும் என தமிழ் வாழ்க வளர்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் நித்யஸ்ரீ. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்த தலைப்பு தமிழ் மொழியின் சிறப்புகள். தமிழ் மொழி உலகின் முதல் மொழியாகும். தேனினும் இனியது நம் தீந்தமிழ் மொழி. கல் தோன்றி மண் தோன்றா காலதே முன் தோன்றி மூத்தகுடி என்ற வரிகளில் இருந்து தமிழ் மொழியின் தொன்மை புலப்படுகிறது. அகிலமெல்லாம் அரசாலும் மாத மொழிகளுக்கு அன்னையாய் திகழ்வது எம்மொழி செம்மொழி செந்தமிழ் மொழி. காற்றின் கீதத்தையும் கவிதையின் சொற்பத்தையும் தக்கதை கொண்டு தரணியில் பெருமை
ஒரு வீரமொழி எம் தமிழ் தாய்மொழி. தமிழ் நம் தாய்மொழி. நம் தாய்மொழி தமிழுக்கு பைந்தமிழ், செந்தமிழ், நற்சமிழ், முத்தமிழ் என வெவ்வேறு பெயர்கள் உண்டு. தமிழ் மொழி தாய்மொழி மலையாளம், கன்னடம், தெலுங்கு, குல் போன்ற மொழிகளுக்கு தாய்மொழியாக விளங்குகிறது. ஒரு மொழிக்கு 33 மொழிகள் இருந்தால் போதும். ஆனால் தமிழே 500 மொழிகள் கொண்டது. இத்தகைய சிறப்புடைய என் தமிழ் மொழியை மத்திய அரசு 2004 ஆகஸ்டில் செம்மொழியாக அறிவித்து சிறப்பிட்டது. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். தமிழ் வளர்ப்போம், தமிழன் என்று பெருமை கொள்வோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கடலே கனியமுதே கண்ணே கட்டி பசும் பொன்னே கொட்டி வைத்த முத்தே முத்து ரத்தினம் திறந்த மணி பொக்கிஷமே கல்வி களஞ்சியமே கண்ணே பராபரமே கட்டி கரும்பே கருப்பட்டி இனிப்பே செந்தமிழே உயிரே நருந்தேனே அவையோரை அதில் பெரியோரை நாளை வரலாறு இன்றைய மாணவரை உங்கள் அத்தனை பேர் சிறந்தாழ்ந்து வணங்கி பேச போகிறேன். என் தலைப்பில் இறங்கி நான் தான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். நான் திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் டிசம்பர் 11, 1882 ஆண்டு பிறந்தேன். பாரதி 11 வயது இருக்கும்போது இவருடைய கவி புலமையை பாராட்டி எட்டயபுரம் மன்னர் பாரதி என்ற பட்டத்தை வழங்கினார். பாரதி கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சுடி போன்ற புகழ் பெற்றார். மகாகவி, தேசிய கவி, உலக கவி, மக்கள் கவிஞர், செந்தமிழ் தேனி, சிந்தைக்கு தந்தை போன்ற பல பெயர்கள் உள்ளது. பாரதியார் 1921 ஆண்டு 11 தேதி 39வது வயதில் இறந்தார்.